செய்தியாக பார்த்துடுகிறோம். மங்கி குலா அணிந்து கொண்டு நடுரோட்டில் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் காரை உடைத்து கத்தியை காட்டி தங்கம் கடத்திய பதற வைக்கும் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துடுகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமலா. இந்த தங்க கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கா? விவரம். கோவையிலிருந்து இன்று காலை சுமார் 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக திரளா சென்றவர்களை வழிமறைத்து கிட்டத்தட்ட 1 கிலோவே 750 கிராம் தங்கத்தை பறித்து சென்ற 5 நபர்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்பொழுது தேடி வருகின்றனர். முக்கியமாக இந்த 5 நபர்களுமே மங்கி குல்லா அணிந்து கொண்டு நடு ரோட்டில் அந்த காரை வழிமறைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கத்தியை காட்டி பகிரங்கமாக மிரட்டியும் அந்த காரில் இருந்த தங்கத்தை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஜெய்சன் என்பவர் திருச்சூர் பகுதியில் நகைக்கடையும் நடத்தி வருகிறார். இவரும் இவரது கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர் விஷ்ணு என்பவரும் சென்னை சென்று அங்கு சுமார் 1 கிலோவே 250 கிராம் தங்க கட்டியை வாங்கிக் கொண்டு இன்று அதிகாலையில் தான் கோவை ரயில் நிலையத்திலும் வந்திருக்கின்றனர். கோவை ரயில் நிலையத்திலிருந்து அவர் தன்னுடைய பிரீசா காரை எடுத்துக்கொண்டு பாலக்காடு செல்லக்கூடிய சாலையில் சென்றிருக்கின்றனர். அப்பொழுதுதான் பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் மங்கி குல்லா அணிந்து கொண்டு காரையும் வழிமறைத்திருக்கின்றனர். ஒரு லாரியை விற்றும் வழிமறைத்திருக்கின்றனர். இதனையடுத்து காரை ஓட்டி வந்த நபரை அடித்து பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சீட்டில் தூக்கி போட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கத்தியை காட்டியும் மிரட்டி இருக்கின்றனர். தங்கம் எங்கே என்றும் கேட்டு மர்ம கும்பல் அந்த இருவரையுமே தாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தங்கத்தின் உரிமையாளர் காரில் இருக்கக்கூடிய சீட்டின் அடியில் தங்கத்தை வைத்திருந்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனையடுத்து தங்கத்தை எடுத்துக்கொண்ட அந்த மர்ம கும்பல் காரை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓட்டி சென்றதாகவும் கூறப்படுகிறது. 1/2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருவரையும் அங்கேயே இறக்கிவிட்டு காரையும் எடுத்து சென்றிருக்கின்றனர். இந்த அதிகாரிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த சம்பவம் கோவையில் நடந்தேறி இருக்கிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர்தான் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார். தற்பொழுது புகாரின் அடிப்படையில் தனிப்படையினர் அந்த 5வரையும் மற்றும் அந்த காரையும் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமலா.